ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பழமா எடுத்துக்கலாமா இல்ல ஆரஞ்சு ஜூஸா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஆரஞ்சு பழமா எடுத்துக்கிறதா ரொம்ப நல்லது. எதனால சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு பழமா நீங்க எடுத்துக்கும் போது அதுல ஃபைபர் சத்து, அதாவது நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு, அது நமக்கு கிடைக்கும். அதே இது வந்து நீங்க ஜூஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும்போது நார் சத்து கிடைக்காது. மேபி நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கும்போது உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸா எடுக்கும்போது சர்க்கரை, அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல வந்து அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு பண்ணி வந்து ஆரஞ்சு ஜூஸா எடுத்துக்காதீங்க. எதனாலன்னா இதுல வந்து கேலோரிஸ் அதிகம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இதனால நீங்க அதிகமா உணவு எடுத்துக்குவீங்க. இதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல நான் ஆரஞ்சு ஜூஸா தான் எடுத்துக்குவேன் அப்படின்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 150 ml வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேளை எடுத்தா போதும். தென் ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும் போதும் நீங்க அடிஷ்னலா ஒயிட் சுகர் ஆட் பண்றது, ஐஸ் கியூப் போடுறது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு பண்ணி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.